வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுடைய கம்பைலேஷன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறத ரொம்ப பிடிக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பைபிள் மாதிரி இருக்கக்கூடியது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு இருக்கக்கூடிய நேரடி தொடர்பு, அவங்க கொடுக்குற சிலபஸ், அவங்க கேட்ட கேள்வி, இது ரெண்டுக்கு இடையில இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இதுலேருந்து கேட்குறாங்க அதுலேருந்து கேட்குறாங்க, இது எல்லாமே ஒப்பீனியன். மற்றபடி அவங்களே நேரடியாக நமக்கு சொல்லக்கூடியது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ விஸ்டம் அகாடமி பொறுத்த வரைக்கும் வெளியில் விஸ்டம் அகாடமின்னு சொன்னாவே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பிச்சு போட்டிருப்பாங்களே, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷார்ட்ஸாக போடுவாங்க. இது ரெண்டு தான் அடையாளமாக இருக்கும். ஸோ 2 வருஷமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி முதல்ல வந்து பார்த்தோம்னா இயர் வைஸாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டாபிக் வைஸாக அதையே நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்ச் மாதம் நடந்த எக்ஸாம் வரைக்கும் குரூப் 2A மெயின்ஸ் மார்ச் 15ஆம் தேதி நடந்தது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஒன்று இந்த லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய 915 கொஸ்டின் 2020லேருந்து 26 இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்ச் வரைக்கும் அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸு மொத்தம் 915 கொஸ்டின் வருது. இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பாலிட்டினா குரூப் 1ல 40 கேள்வியும், குரூப் 2 குரூப் 4ல 15 கேள்வியும் கேட்பாங்க. இந்த 15 கேள்வி 40 கேள்வியும் சப் டாப்பிக்கில் எதில் நம்ம கொஸ்டினாக போகும் அப்படிங்கிறதுக்கு இது நமக்கு வந்து தேவை. ஸோ இதில் அப்படி சப் டாபிக்ஸாக பார்த்தோம்னா மொத்தம் நான் 32 டாப்பிக்காக பிரிச்சிருக்கேன். இதில் நம்பர் 1 பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எப்போ பாலிட்டி படிக்க ஆரம்பித்தாலும் முதல் எடுத்தோடனே இது எடுத்துருவோம். நிறைய இருக்கும், ஆனால் அவன் கொஸ்டின் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. சோஃபார் ரொம்ப வருஷமாகவே நம்ம கேட்டது ஒரு 6 கேள்வி தான் இருந்தது. இப்போ அந்த கடைசி எக்ஸாமில் ஒரு 2 கேள்வி, அதுவும் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து அந்த 2 கேள்வி வந்து போயிருக்கு. அப்போ முன்னாடி கேள்வி கேட்காம இருந்தாங்க இந்த ஏரியாவில், இப்போ 2 கேள்வி கேட்போம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுவும் இந்த ரெகுலேட்டிங் ஆக்டு, பிட்டிந்திய சட்டம் அந்த மாதிரி பழசா போகிறதில்ல, ஒரு 1935 லெவலில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அது முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். அடுத்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் கொஷின்ஸ் கடைசியாக ஒரு 5-6 எக்ஸாம்பிள் இது ரீசெண்டாக வரலை, இது அப்படியே நின்றுட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டவணைகள், அதுலேயும் கொஷின்ஸ் எதுவும் வரல. இந்த கேன்சல் ஆகி போன குரூப் 2 மெயின்ஸில் மட்டும் ஒரு 1-2 கேள்வி கேட்டாங்க. ஸோ இதுலேயும் கொஸ்டின் வந்து வராமல் இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின் பிளேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சாலியன் ஃபீச்சர், சிறப்பியல்புகள் அப்படின்னம்னா அரசியலமைப்பு நெகிழுமா நெகிழாதா, நீளமானதா, லென்தஸ்ட் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்டதா படாததா, அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாராளுமன்ற இறையாண்மை இருக்கா, பார்லிமெண்ட்ரி ஃபார்மா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க. அதில் ஒரு 14 கொஸ்டின் வந்து சோஃபார் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரியாம்பிள். இருக்கிறதுலையே சின்ன டாப்பிக்காக இருக்கக்கூடியது பிரியாம்பிளும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும். ஏன்னா அது படிக்கிறதுக்கே ஒரு 2-3 பக்கம் தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து இந்த பிரியாம்பிள்லேருந்து 42 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஆனாலும் அவங்க சளிப்படையில் திரும்ப திரும்ப கேட்டதையே இந்த ஒரு 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 ஒரு 3 வார்த்தை புதுசாக சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சோசியலிஸ்ட் அப்படிங்கிறதும் செக்யூலர், அதாவது சமதர்ம சமயச்சார்பற்ற, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை சேர்த்துக்கிட்டாங்க. அதையே பல தடவை கேட்குறாங்க பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறம் அது சம்மந்தமான கேஸ் வந்து கேட்குறாங்க நமக்கு. பிரியாம்பிள் சம்மந்தமாக முகப்புரையர் பகுதியா அல்லவா, பகுதின்னு இல்லைன்னு சொன்னோம்னா வெறுபாரி கேஸு, பகுதி இல்லைன்னு சொல்கிறது 1960. பகுதி தான் அப்படின்னம்னா கேசவானந்த பாரதி கேஸு 1973. அப்புறம் அது ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா நமக்கு 1995 எல்ஐசி கேஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் திரும்பி திரும்பி கேட்குறாங்க. அடுத்து இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பொதுவாக இந்த ஏரியாவில் கொஸ்டின் முன்னாடி விழுவல, இப்போ பார்த்தோம்னா சமீபத்தில் கொஸ்டின் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதில் மாநிலங்கள் உருவாக்கம் அப்படின்னம்னா அந்த ஆரம்பத்தில் மொழிவாரி மாநிலம்லாம் அவன் கேட்க மாட்டேங்கிறான். எஸ்கே தாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபசல் அலி கமிட்டி, இடையில ஜேவிபி கமிட்டி, இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் வரிசை. இப்போ கூட பார்த்தோம்னா சிக்கிம் வந்து உருவாகி 50 வருஷம் ஆயிடுச்சு, பிஎம் வந்து அந்த விழாவில் கலந்துருப்பார். அப்போ இவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க, சிக்கிமே அதுக்கு முன்னாடி யார் அதுக்கு பின்னாடி யார், அந்த மாதிரி ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ மாநிலங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் உருவாக்கம் கொஸ்டினாக இருக்குது. 30 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது குடியுரிமை. குடியுரிமை ஒரு சின்ன டாப்பிக்கு, ஆனால் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் OCI, அது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்புறம் பதிவு வழி பெறுதல், குடிமை அளிக்கும் செயல் வழி பெறுதல் அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் கொஸ்டின் வந்து உழுகுது. ஸோ அப்போ அதை கொஞ்சம் நம்ம ஷார்ப்பாக படிக்க வேண்டிய இடத்துல குடியுரிமை வந்து நிற்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள். அதாவது ஒரு எக்ஸாமில் 2 கேள்வி கேட்பாங்க ஒரே ஒரு சப் டாப்பிக்கில் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஏன்னா மற்ற டாப்பிக்லாம் ஒன்று கேட்கலாம் கேட்காம போகலாம்.
ஆனா இதுல மட்டும் 2 கேள்வி 3 கேள்வி வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 60 எக்ஸாம்ல 112 கேள்வி கேட்கப்பட்டு நம்பர் 1 பிளேஸ பிடிச்சிருக்காங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சிம்பிளா ரைட்ஸ்ன்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13 வச்சு ரொம்ப டீப்பா உள்ள போறாங்க. அப்புறம் இது சம்பந்தமான கேஸ்கள் வந்து கேட்கறாங்க. வழக்குகள் வந்து பார்த்தோம்னா குறிப்பா ஆர்டிகல் 21ல சில முக்கியமான கேசஸ் இருக்கு. அது வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல விழுகுது. அப்புறம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31A, 31B, 31C அப்படின்னு சொல்லி உள்ள நுழையிறாங்க. ஸோ எஃப்ஆரை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி கன்ஃபார்ம். நமக்கு சங்கடப்படாம லட்சுமி புக்கை எடுத்து படிச்சிட்டோம்னா கன்ஃபார்மா இந்த 2 கேள்வி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா சிலபஸ்ல இருக்கு. இதுவும் பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால ஒரு 5 கேள்வி கிடைச்சனால போட்டிருக்கேன் நான். இப்ப ரூல் ஆஃப் லாக்குன்னு தனியா கேள்வி வந்து போறது இல்ல. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு பார்த்தோம்னா 2 கேள்வி விழுந்திருக்கு. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி ஒரு டயத்துல கேட்டாங்க, அப்புறம் இடையில கேட்காம இருந்தாங்க, திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இந்த 3 வகையா பிரிக்கிறதா காந்திய கோட்பாடு, ஒரு சமதர்ம கோட்பாடு, ஒரு லிபரல் இன்டலெக்சுவல் தாராள கோட்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய கோட்பாடுகள்ல எது எந்த கோட்பாடா இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அமெண்ட்மெண்ட்ல 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், ஒரு 86th அமெண்ட்மெண்ட், 97th 4 அமெண்ட்மெண்ட் தான் புது டிபிஎஸ்பி சேர்த்திருக்காங்க. அதை வச்சு ரொட்டேட் பண்ணி ஒரு கேள்வி போடுறாங்க. இன்னொன்னு என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம போட்டிருக்க சட்டங்கள் திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு அப்படின்னா அது இதுக்காக ஆர்டிகல் 41 கொடுக்கப்பட்டதா அப்படி ஒரு கேள்வி வந்து போடுறாங்க. ஸோ டிபிஎஸ்பில இருந்து கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. முக்கியமானது 51 கொஸ்டின் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள். சின்ன டாபிக், பட் ஆனால் பாருங்க 37 கேள்வி கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன கேட்க முடியும்? இருக்கிறதே 11 கடமை தான். அந்த 11 கடமையில எது கடமை இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியா கேட்கறாங்க. அப்புறம் இந்த கடமையை சேர்க்கறதுக்காக எந்த கமிட்டி? சொரன் சிங் கமிட்டி தான் சொன்னாரு, அது ஒண்ணு. எந்த அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட், அது ஒண்ணு. அப்புறம் கடமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தனியா சட்டம் தேவையா அப்படின்னு ஆராய போடப்பட்ட கமிட்டி நம்முடைய வெறுமா கமிட்டி 1999. அது ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. இதுக்கு மேல அதுல கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ கோர் ஏரியா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு அரசுனா அரசுக்கு 3 அங்கங்கள் இருக்கும். அது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இதுல நிர்வாகம் அப்படிங்கிறதுல நமக்கு அரசின் தலைவர்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். அவரு தான் எக்ஸிகூட்டிவ்க்கு ஹெட்டா இருப்பாரு. அப்ப பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற எடுத்துக்கும் போது மத்திய நிர்வாகம் அப்படின்னு வந்துருது. இதுல இந்த பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சேர்த்து 48 கேள்வி. முன்னாடி பிரசிடென்ட் கேட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் பண்ணி புது வைஸ் பிரசிடென்ட் வந்ததுல இருந்து வைஸ் பிரசிடென்டா கேட்கறாங்க. அதுவும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. அமெண்ட்மெண்ட் 11 அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்டை போட்டு அதுல என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்க? முன்னாடி எல்லாம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணும்போது 2 அவையும் சேர்த்து கூட்டு கூட்டத்தொடர் போடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து மாத்திட்டாங்க. அதனால அதையே 2 கேள்வியா கேட்கறாங்க. ஒரே எக்ஸாம்ல 2 கேள்வியா பிச் பண்றாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தமா கொஸ்டின் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு பெருசா ஒன்றும் கேள்வி இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கொஸ்டின் எல்லாம் 28 கேள்வி கேட்டதோட அப்படியே நின்றுட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் பெரிய டாபிக். அவ்வளோ பெரிய டாபிக்ல 63 கேள்வி தானா? ஏன்னா கம்பேரிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்லிமெண்ட் வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனா கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அங்கங்க தான் விழுகுது. அவ்வளவு டீப்பா டெப்தா போய் டிஃபிகல்ட்டா கேட்கறது இல்லை. பார்லிமெண்ட் ஒரு தடவை வாசிச்சோம்னா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எதுக்கு ஒரு லட்சுமி அந்த படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து அட்டார்னி ஜெனரல் இது இவரோட சேர்ந்ததான், பார்லிமெண்டோட சேர்ந்ததான் ஆர்டிகல் 76 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு 3 கேள்வி கேட்டாங்க, அதனால தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம பார்த்து இதுக்கு மேல டிஃபிகல்ட் பண்ணி கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல ட்விஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அட்டார்னி ஜெனரலுக்கு அவ்வளவுதான் கேட்க முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆளுநர். ஆளுநர் பார்த்தோம்னா இந்த குரூப் 2A மெயின் சிலபஸ்ல அவர் இல்ல. ஆனாலும் அவருக்கு ஒரு கேள்வி வந்து போட்டிருக்காங்க. ஆளுநர் தான் நமக்கு அசம்பிளி வந்து பேச மாட்டேன்னு போனார்னா நம்ம விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஆளுநருக்குன்னு ஒரு கேள்வியை போறத வச்சிருக்காங்க. ஸோ ஆளுநர் கேள்வி இருக்கு. அதே மாதிரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு முன்னாடி கேட்காம இருந்தாங்க. இப்ப பார்த்தா முதலமைச்சருடைய கடமைகள் சம்பந்தமா ஒரு 2-3 கேள்வி வந்து முதலமைச்சருக்கு வருது. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வந்து பார்த்துக்கணும். மாநிலத்தினுடைய நிர்வாகம். அடுத்து மாநில சட்டமன்றத்துக்கு பார்த்தோம்னா 1-2 கேள்வி தான் வந்திருக்கு. மாநில சட்டமன்றம். ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 17 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் படிச்சுட்டாவே மாநில சட்டமன்றம் நமக்கு தெரிஞ்சிடும். பெருசா அவ்வளவு டிஃபிகல்ட் இருக்காது. என்ன அதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்? மேலவை எந்த மாநிலத்தை இருக்கு எங்க இல்ல அப்படிங்கிறது. அதுக்குன்னு கூட நான் ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருப்பேன், உமாகா பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, பீகார், தெலுங்கானா இவ்வளவுதான். இந்த 6 ஸ்டேட்ல மட்டும்தான் மேலவை இருக்கு. அதை வச்சே 1-2 கேள்வி நம்ம கேட்டுறாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து மத்திய மாநில உறவுகள் முக்கியமான ஒரு டாபிக். அதுல வந்து பார்த்தோம்னா கமிட்டியா இருக்கக்கூடியது கேட்கறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா குரூப் டி மெயின்ஸ்ல ஒருபடி மேல போயிட்டு எந்த சட்டம் ஆர்டிகல் 253 கீழ் உருவாக்கப்பட்டது? அதாவது 253னா மாநில பட்டியலில்
மத்திய அரசு சட்டம் இயற்றலாம். எதுக்காக? டியூ டு இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன். வெளிநாட்டில், அதாவது ஐநா சபையில் போய் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, கொடுத்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அது மாநில பட்டியல் இருக்குன்னா மத்திய அரசு நம்மளை கேட்காம இந்த பார் ஐநாவில் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால நான் செயல்படுத்தணும் பண்ணலாம் அப்படின்னு. இந்த கொஸ்டின் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு டீப்பான கொஸ்டின். ஸோ அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் உள்ள இறங்கி கேட்குறாங்க. ஸோ 59 கொஸ்டின் வந்துருக்கு. கன்ஃபார்ம் கொஸ்டின் ஏரியா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். நமக்கு சிம்பிளா கமிட்டி கேட்கலாம். ஒரு ராஜமன்னாரு சர்க்காரியா கமிஷனு அப்படின்னு சொல்லி குரானாலஜியை போட்டு ஆர்டர் பண்ணுன்னு கேட்டா புரிஞ்சு போச்சு. இதுல கமிட்டி பத்தாது, 2-3 கமிட்டி தான் கிடைக்கும். பூஞ்சை வரைக்கும் 3 இருக்குமா, 4வது ஒருத்தர் யோசிப்பாங்க யாரை தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு. அப்பதான் வெங்கடச்சலையா கிடைப்பாரு. இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா பல்வந்தராய் மேத்தா லோக்கல் பாடியில் இருப்பார், அவர் தூக்கி இடையில போட்டுருவாங்க. இல்ல அசோக் மேத்தா தூக்கி போடுவாங்க. இப்படி ஒரு 4 பேரை போட்டு குரானாலஜி பண்ணு அப்படிங்கிறதா இதுல பேட்டர்னா இருக்கு. அடுத்து லோக்கல் பாடி. லோக்கல் பாடி பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லோக்கல் பாடியில இருக்கக்கூடிய கமிட்டி, அதை நான் ஷார்ட்ஸ்ல கூட பேசியிருப்பேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய கமிட்டில இருந்து கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம முன்னாடியெல்லாம் இந்த அட்டவணையில 29 பொருள் 18 பொருள் நின்றுச்சு. இப்போ அதுக்குள்ள போயிட்டு எது வந்து 29 பொருள்ல ஒன்னா இருக்கு, எது வந்து 18 பொருள்ல ஒன்னா இருக்கு அப்படிங்கிற அளவுக்குள்ள போயிட்டாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா அது முனிசிபாலிட்டிக்கு ஒருபடி மேல. சென்னையில வந்து எத்தனை ஜோன் இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சென்னையில முன்னாடி வந்து இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி சென்னைங்கிற அளவுக்கு நின்றுச்சு. இப்ப சென்னைக்கு உள்ள போயிட்டு எத்தனை வார்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தெளிவா கேட்கிற அளவுக்கு கொஸ்டின் வந்து வளர்ந்துருக்கு. அடுத்து ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 65 கொஸ்டின். இதுல நான் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாத்தையும் கலந்து தான் வச்சிருக்கேன். ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் ரிமூவல். ஸோ பேசிக்கலி இது ஆர்டிகல் பேஸ்டு கொஸ்டினா வருது. ஒரு 124, அப்புறம் வந்து பார்த்தோம்னா 214 ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ், அதுதான் வந்து நமக்கு பார்த்தோம்னா கொஸ்டினா வந்து வரக்கூடியது. 65 கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்தது எமர்ஜென்சி. எமர்ஜென்சிக்கு 7 கொஸ்டின் தான் ரொம்ப வருஷமா இருந்தது, கேட்காமே இருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி போயிருக்கு, அதுவும் 355, 352, 356, 360 கேட்கல. 355 பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். இங்க ஏதாவது ஒரு கலவரம் வெடிக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி ஏதாவது ஆகுது அப்படின்னா ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா பாதுகாக்கணும். அது வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் 2023 கேட்டது. அதை தூக்கி இப்போ 26 3 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு கேள்வியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சியில் ஒரு கேள்வி விழுந்திருக்கு, இதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. சிம்பிளா எந்த கட்சிக்கு எந்த சின்னம் அப்படிங்கிறது மட்டும் இதை வந்து கேட்கறாங்க. ஸோ அதுல 42 கொஸ்டின் இப்பவும் ஒரு கேள்வி வந்து விழுந்திருக்கு. அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பேசிக்கா எலெக்ஷன் கமிஷன் பத்தி இப்ப கேட்கறது இல்ல. எலக்ட்ரல் ரீஃபார்ம்ஸோட கமிட்டிஸ் என்ன இருக்கு, என்ன மாதிரி எலக்ட்ரல் ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரியான கேள்வி போது அதுல ஒரு 23 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஊழல் தடுப்பு, இப்பெல்லாம் இதுல கேள்வி விழுகிறது இல்ல. ஊழல் தடுப்புல கொஸ்டின் இல்ல. லோக்பால் லவ் கைதாலையும் ஆல்ரெடி கேட்டேன். இதுக்கு மேல இதுல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு என்ன ஒரு சட்டம் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், நமக்கு வந்து 1988. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1964 ஏற்படுத்தினாங்க சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி. சிபிஐ அப்படின்னா 63 கொண்டு வந்தாங்க. ஸோ பேசிக்கா இதெல்லாம் கேட்டாங்க. லோக்பால் லோக் ஆயுக்தாவும் நமக்கு வந்து கேட்டாச்சு. ஆர்டிஐலையும் பார்த்தோம்னா ஏற்கனவே கேட்டதான் இப்போ ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா 30 நாள்ல இன்ஃபர்மேஷன் தரணும். இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சம்பந்தப்பட்ட கேள்வி, அப்படி வந்து ஆர்டிஐ ஆக்ட் சம்பந்தமா கொஸ்டின் வந்து வருது. ஹியூமன் ரைட்ஸ்ல இப்ப சமீபத்தில் கொஸ்டின் இல்ல. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா அந்த பிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்ப அது வந்து எதுக்கு இருக்கு, அப்ப கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் வந்து எதுக்கு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி அந்த சம்பந்தமான கொஸ்டின் வருது. அதுல ஒரு 7 கொஸ்டின் வந்து நமக்கு போயிருக்கு. கொஸ்டின் கம்மி தான், பட் இப்போ வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த கோர் ஏரியால இருந்து பெரிஃபரல் ஏரியாவுக்கு நகரக்கூடிய ஒரு ட்ரெண்டா இருக்கு. அப்ப இந்த ஏரியாவும் நம்ம விடாம படிச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நமக்கு பால்ட்டியில 15க்கு 10 போட்டேன் 11 போட்டேன் முக்கியம் இல்ல, 15க்கு 15 அடிக்கணும். இதுல நம்ம ஃபுல்லா அடிச்சு வச்சோம்னா தான் தமிழ்ல நமக்கே தெரியாம எங்கிட்டாவது கலைச்சொல் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுல நம்ம 1-2 கேர்லெஸ் போகும். அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னா தெரிஞ்ச ஏரியால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணி அதிகமாக எடுத்து வைக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட். ஸோ விமன் பொறுத்த வரைக்கும் நமக்கு விமன் ரிலேட்டட் ஸ்கீமு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும், தமிழ்நாடு சார்பான கேள்விகள். அப்புறம் இந்தியன் எக்கனாமி சார்பான கேள்விகள் இருக்கும். அது இல்லாம இங்க விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டங்கள், அது சம்பந்தமா நமக்கு ஒரு 22 கேள்வி போயிருக்கு. இதுல தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு குறிப்பா வந்து பார்த்தோம்னா வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறை தடை சட்டம், அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் கேட்கறாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்ல ரீசன்ட்லி அந்த வைஸ் பிரசிடென்ட் கொஸ்டின் ஆகட்டும், ஒரு யூனியன் டெரிட்டரி சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். அமெண்ட்மெண்ட் 4, அமெண்ட்மெண்ட் 11, அமெண்ட்மெண்ட் 14 அவ்வளோக்கா நம்ம படிக்கிறது இல்லை. பட் அதுல இருந்து கொஸ்டின் வந்து எடுத்து போட்டு வந்து கேட்கறாங்க. அடுத்து அலைடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தோம்னா லா கமிஷன் கொஸ்டின் ஒன்னே ஒன்று கேட்டிருக்கேன். எங்க இருந்து பிடிச்சாங்க தெரியல. ஸோ லா கமிஷன் லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு.
பட் அந்த சிலபஸ்ல இல்லை. பட் லா கமிஷன் அப்படிங்கிறத வந்து ஆர்டர் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு கேள்வியில் அது வந்து பார்க்கும்போது நேஷனல் கமிஷன் ஃபார் ஒரு கோஆபரேட்டிவ் சம்பந்தமா ஒரு நேஷனல் கமிஷன். ஸோ அதுதான் அலைடுன்னு வச்சிருக்கேன். ஆக மொத்தம் 915 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கிறதுக்கு இந்தந்த ஏரியால இப்படி இப்படி நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இதை வச்சு நீங்க வந்து படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா முன்னாடி நம்ம வந்து ஆப்ல எல்லா பிடிஎஃபையும் சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு ஆக்சஸ் கொடுத்துருந்தோம். டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து பார்க்கும்போது ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம். இதோடைய டவுன்லோட் பண்றதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரும். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து 100 ரூபாய் வரும். இதை வந்து பார்க்கும்போது 300 கோடி ரூபாய் போட்ட படம் எடுக்கிற படத்தையே இன்டர்நெட்ல லீக் ஆகும்போது 100 ரூபாய் பிடிஎஃப் எடுத்து போடுறது சாதாரண விஷயம். ஈஸியா வந்து வந்துடும். பட் டெலிகிராம்ல அப்படி பார்த்தாலும் இதை நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு வேணும்னா இதை வந்து விஸ்டமுடைய ஆப் மூலமா வாங்குங்க. எப்படி அந்த படத்துக்கெல்லாம் நிறைய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ இதுக்கும் உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் சேலரி தரணும். அதனால அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை ஆப் மூலமா வாங்குங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இனிமேல் கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.